வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிறப்பு தொடர்கள். சரிங்களா? இதுவும் எண்ணியல்ல தான் வரும். ஆனா இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. நிறைய முறை எக்ஸாம்ல இந்த டாபிக் தான் கேக்குறாங்க. சரிங்களா? ஸ்பெஷல் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒண்ணும் இல்ல, இப்படி பார்த்திருப்பீங்க 1 + 2 + 3 எக்ஸெட்ரா n அப்படின்னா n × n + 1/2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி 1² + 2² + எக்ஸெட்ரா n² அப்படின்னா n × n + 1 2n + 1/6 அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி 1³ 2³ எக்ஸெட்ரா n³ அப்படின்னா n × n + 1/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கு n² அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறப்பு தொடர்கள்ல முக்கியமான ஃபார்முலா. சரியா? சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி ஒரு சம் போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் பார்ப்போம். சரி, இதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. சோ இதுல 1 ல இருந்து 8 வரைக்கும் இருக்கிற எண்ணின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். சரியா? இந்த கொஸ்டினை வேற எப்படி கேட்கலாம்னா, முதல் 8 இயல் எண்களின் கூடுதல் காண்க இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? முதல் 8 இயல் எண்களின் கூடுதல் காண்க. சோ ஒண்ணும் இல்லைங்க, ஃபார்முலா n × n + 1/2. சார் எனக்கு இந்த ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்க தெரியல அப்படின்னா கடைசி நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் n. சரியா? சோ கடைசி நம்பரு அதுக்கு அடுத்த நம்பரு பை 2. சரியா? அதுதான் இங்க ஃபார்முலாவா கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் நம்பர் n, லாஸ்ட் நம்பரோட 1 கூட்டி வர்றது n + 1/2. சோ 1 2 2 4 2 8. சோ 4 9 பெருக்குனா 4 9 36. அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? இதே சம் இப்படி சென்டர்ல இருந்து வருது. அதாவது 5 + 6 + எக்ஸெட்ரா 12. இதுக்கான கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது சென்டர்ல ஆரம்பிச்சு ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கான கூடுதல் காண்க. கொஸ்டின் இவ்வளவுதான் இருக்கும், கூடுதல் காண்க அப்படின்னு தான் கேட்பாங்க. சரியா? சோ இப்படி கேக்குறாங்கனாலும் இதே சேம் ஃபார்முலா தான், n × n + 1/2 தான். ஆனா கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்க. இங்க நம்மளுக்கு 1 ல இருந்து கொடுக்கல. ஏன்னா நம்ம ஃபார்முலா, இந்த ஃபார்முலா சொல்லும் போதே நான் என்ன சொன்னேன், 1 + 2 + 3 எக்ஸெட்ரா n அப்படின்னா இந்த ஃபார்முலான்னு சொன்னேன். கரெக்டா? ஆனா இங்க எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன், 5 ல இருந்து ஆரம்பிக்குது. சோ 1 ல இருந்து 12 வரைக்கும் இருக்கு பாத்தியா, அதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கு சம் போடு. சரியா? அதுல இருந்து 1 ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிற நம்பரை கழிச்சிக்க. இங்க 5 இருக்கா, சோ 5க்கு முன்ன நம்பர் 4, அது வரைக்கும் இருக்கிற ஆன்சரை கழிச்ச அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா 5 ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? சோ ஒண்ணு இல்லைங்க, ஃபர்ஸ்ட் n 12. அப்போ 12 12 + 1 13/2. புரியுதா? n × n + 1/2. இதுல இருந்து எதை கழிக்க சொன்னா 1 ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிறது. ஏன் 4 வரைக்கும் இருக்கிறத கழிக்க சொன்னா, ஏன்னா இங்க 5 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ 5க்கு முன்ன வரைக்கும் இருக்கிற ஆன்சரை கழிச்சிக்கணும். சோ இப்போ இங்க n 4, ஏன்னா இங்க கடைசி நம்பர் 4 தானே. சோ 4 4க்கு அடுத்த நம்பர் 5/2. சோ 1 2 2 2 2 4. சரியா? இங்க 1 2 2 6 2 12. சோ 6 13 பெருக்குனா 78 மைனஸ் 2 5 10. சோ கழிச்சா 68 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? 68 அப்படின்றது ஆன்சர். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மதிப்பு கேக்குறாங்க அப்படின்னா நீ டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சரியா? ஆனா சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க சார் அப்படின்னா வேற வழியே இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சுக்க. சரியா? அதுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு முன்ன நம்பர் வரைக்கும் இருக்கிறத கழிச்சிரு. அப்படி கழிச்சு மீதி வருது பாத்தியா, அந்த மீதி வரத ஆன்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ரைட் பாப்போமா? எல்லாமே கொஸ்டின் அவ்வளவுதாங்க. இதுல கூடுதல் காண்க அப்படின்னு மட்டும் தான் கேட்பாங்க. சரியா? சோ இங்க எல்லாத்துலயுமே ஸ்கொயர் வந்திருக்கு. போன சம் அப்படி வரல, இங்க ஸ்கொயர் வந்திருக்கு. சோ ஸ்கொயர் வந்திருக்கிறதுனால ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். n × n + 1 2n + 1/6. சரியா? சோ n-க்கான மதிப்பு இங்க 10 தான். நீ போய் 10 ஸ்கொயர்னு போட்டுறாத, லாஸ்ட் நம்பர் தான் சார் பார்க்க சொன்னாரு. சோ அதனால 10 ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டா அப்படின்னு 10 ஸ்கொயர் வராது, 10 தான்.
சோ 10 10 பிளஸ் 1 11 சரியா? அப்ப 2 இன்டு 10 20 பிளஸ் 1 பை 6. ஓகேவா? சோ 10 10 பிளஸ் 1 11 20 பிளஸ் 1 21 பை 6. சரியா? ரெண்டாவது வாய்ப்பாடு வச்சா இது 3 முறை, இது 5 முறை. சரியா? 1 3 3 7 3 21. சோ அப்ப 5 11 7 இத பெருக்குறோம். I 11 55 55 7ஆல பெருக்குனா 385. சோ இதுக்கான ஆன்சர் 385. சோ பவர் 1 வந்துச்சுன்னா அது ஃபார்முலா n × n + 1/2. பவர் 2 வந்துருக்கு சார் அப்படினா அது ஃபார்முலா என்னது? n × n + 1 2n + 1/6. சரியா? n பொறுத்த வரைக்கும் இங்க லாஸ்ட் நம்பர் தான் பாப்போம், வேற எதுவுமே மாறாது. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. r2 a2 எக்ஸெட்ரா 12 இதுக்கான கூடுதல் காண்க அப்படின்னு क्वेश्चन கேக்குறாங்க. சரியா? சேம் அதே ஃபார்முலா தான், ஏனா ஸ்கொயர் வந்திருக்கு. கரெக்ட்டா? ஸ்கொயர் வந்திருக்கு. ஆனா क्वेश्चन எங்க இருந்து ஆரம்பிக்குது? நடுவுல இருந்து ஆரம்பிக்குது. சோ சென்டர்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படினா நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் 1 2 எக்ஸெட்ரா 12 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏனா இங்க லாஸ்ட் நம்பர் 12 தான். இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணனும்? 1 2 எக்ஸெட்ரா 5 வரைக்கும் மைனஸ் பண்ணனும். ஏனா இங்க 6ல இருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? சோ இங்க n வந்து 12, இங்க n வந்து 5. ஓகேவா? இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணனும். சோ n வந்து 12 12 பிளஸ் 1 13 2 இன்டு 12 பிளஸ் 1 டிவைடட் பை 2. ஓகேவா? மைனஸ் n வந்து 5 5 பிளஸ் 1 6. ஓகேவா? இதுல 2 இன்டு 5 பிளஸ் 1 டிவைடட் பை 6. சரியா? இங்க பாருங்க, இது 6 தான ஃபார்முலால. சோ இப்போ பாருங்க 12 13 2 12 24 24 ஓட 1 கூட்டினா 25 பை 6. சரியா? மைனஸ் 5 6 2 5 10 10 ஓட 1 கூட்டினா 11 பை 6. சோ இங்க 6 க்கு 6 கேன்சல், இங்க 1 6 6 2 6 12. ஓகேவா? 2யும் 13யும் பெருக்குனா 26 இன்டு 25 மைனஸ் இங்க I 11 55. ஓகேவா? சோ 26 25 பெருக்குவோம். IR 30 மீதி 3. சரிங்களா? I2 10 10 3 13. சோ அதே மாதிரி 2 26 52. சோ 0 5 6. அப்ப 650 ல இருந்து 55 கழிக்கணும். கழிச்சா 595 ஆன்சர். ஓகேவா? 595 ஆன்சர். சோ கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிட்டா எவ்வளவு பெரிய சமூக கொடுத்தாலும் நீ ஈஸியா போடுவ. சரியா? சின்ன லாஜிக் தான். ஸ்கொயர் வந்தா ஃபார்முலா வந்து என்னது? n × n + 1 2n + 1/6. இதுதான் ஸ்கொயர் வந்தா ஃபார்முலா. சரியா? சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படினா டைரக்ட்டா அந்த ஃபார்முலால n லாஸ்ட் நம்பர்னு வெச்சினு சம் போடுற. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கல சார் அப்படினா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிற. அதுல இருந்து எதை மைனஸ் பண்ற? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு முன்ன நம்பர் வரைக்கும் இருக்கிறத மைனஸ் பண்ணிக்கிற. சரியா? அப்படி பண்ணிட்டா மீதி இருக்குது நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேவா? இது வரைக்கும் 4 டைப் பார்த்திருக்கோம். சோ இதுக்கு क्वेश्चन வேற எப்படியும் கேட்கலாம்னா, முதல் 10 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. சரிங்களா? வர்க்கங்களின் கூடுதல் காண்க இப்படின்னு क्वेश्चन வரும். வர்க்கம் அப்படினா ஸ்கொயர்னு அர்த்தம். சரியா? வர்க்கங்களின் கூடுதல் காண்க. இது 6 முதல் 12 வரை உள்ள இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. வர்க்கங்களின் கூடுதல் காண்க. சோ 6 முதல் 12 வரை உள்ள இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்கன்னு அது क्वेश्चन வரும். சரியா? இங்க முதல் 10 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்கன்னு क्वेश्चन வரும். சோ क्वेश्चन நல்லா புரிஞ்சுங்க. சார் எனக்கு வந்து நம்பர்லடா சொன்னாங்க அப்படின்லாம் இல்ல, क्वेश्चனை ட்விஸ்ட் பண்ணி உனக்கு எழுத்தாவும் கொடுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாப்போமா?
1 cube 2 cube எக்ஸெட்ரா 10 cube இதுக்கான கூடுதல் காண்க. சரியா? சோ இந்த क्वेश्चन எப்படி வரும்னா முதல் 10 இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் காண்க. சரிங்களா? கணங்களின் கூடுதல் காண்க. சோ கணம் அப்படின்னா கியூப்னு அர்த்தம். அதனால தான் கியூப் ரூட்டை கண்டுபிடிக்க சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்? கனமூலம் அப்படின்னு சொல்றோம். சரியா? சரி பாருங்க, இதுக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன்? n into n plus 1/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். சரியா? நீ ஏற்கனவே போட்டல ஃபார்முலா n into n plus 1/2ன்னு, அதுக்கு ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரு போகுது. சரியா? பாருங்களேன், n வந்து இங்க 10 தான்பா, 2 வந்து 10 கியூப்னு எழுதிராத, n வந்து 10. சோ அப்ப 10 10 plus 1 11/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை கடைசியா பார்த்துக்கலாம். இப்பயே அதுக்கு வந்து சம் போறாத 1 2 2 I 2 10. சரியா? உள்ள 5 11 பெருக்குனா 55 அதுக்கு ஸ்கொயர். சரியா? 55 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணா 25. ஓகேவா? இங்க இருக்கிற நம்பர் 5 5க்கு அடுத்த நம்பர் 6. சோ 5 6 பெருக்குனா 30. சோ 3025 அப்படின்றதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? இது தெரியும்ல இந்த ஷார்ட்கட். 5 அதாவது 55 ஸ்கொயர் என்ன, 45 ஸ்கொயர் என்ன, 65 ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் ஸ்கொயர்ல இங்க கடைசியில 5ல முடிகிற நம்பருக்கு ஸ்கொயர் கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டுங்க. இப்போ 45 ஸ்கொயர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 5 ஸ்கொயர் பண்ணா 25. ஓகேவா? 4 4க்கு அடுத்த நம்பர் 5, 4 5 இருக்குன்னா 20. சோ 2025 தான் 45 ஸ்கொயர். ஓகேவா? அந்த மாதிரி கான்செப்ட் புரிஞ்சுக்க. சரியா? சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் 55 ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர்? 3025. சார் எனக்கு இந்த ஷார்ட்கட்ல தெரியல அப்படின்றவன் வேற வழி இல்ல, 55 55ஆலே பிரிக்குங்க, 3025 வந்துரும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க, 6 கியூப் 7 கியூப் எக்ஸெட்ரா 10 கியூபின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चனை வேற எப்படியும் கேட்கலாம். 6 முதல் 10 வரை உள்ள கன எண்களின், சரிங்களா, கன எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்கலாம். 6 முதல் 10 வரை உள்ள கன எண்களின், இல்லனா 6 முதல் 10 வரை உள்ள இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் காண்க. क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்கணும். 6 முதல் 10 வரை உள்ள இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் காண்க. சரிங்களா? அந்த கணங்கள் அப்படின்ற வார்த்தை தான் இங்க கியூப குறிக்குது. புரியுதா? நெக்ஸ்ட் இப்ப பாருங்களேன், ஃபார்முலா இதுதாங்க. கணம் அப்படின்னாலே இதுதான் ஃபார்முலா, n into n plus 1/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். சரியா? சோ 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கிற மைனஸ் 1ல இருந்து எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும்? இங்க 6 இருக்கா, 6க்கு முன்ன நம்பர் 5. சோ 5 கியூப் வரைக்கும் இருக்கிற ஆன்சரை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ n into n plus 1/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. அப்ப இங்க n வந்து 10, இங்க n வந்து என்னது 5. ஓகேவா? சோ ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணு. 10 10 plus 1 11/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? மைனஸ் இங்க 5 5 plus 1 6/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். சோ 1 2 2 I 2 10, இங்க 1 2 2 3 2 6. சரியா? சோ 5 11 பெருக்குனா 55 ஸ்கொயர் மைனஸ் இங்க I 5 ஸ்கொயர். சோ 55 ஸ்கொயர் இப்பதான் கண்டுபிடிச்ச 3025ன்னு. சோ 3025 மைனஸ் இது 5 ஸ்கொயர் 225. 5 ஸ்கொயர் 225 இதுக்கும் போடலாங்க. பாருங்க 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணா 25. ஓகேவா? இங்க இருக்கிற நம்பர் 1, 1க்கு அடுத்த நம்பர் 2. சோ 1 2 பெருக்குனா 1 2 2 அதான் 225. இங்க சொன்னல அதே கான்செப்ட் தான். 4 4க்கு அடுத்த நம்பர் 5. அதே மாதிரி தான் இங்க 1 1க்கு அடுத்த நம்பர் 2. சோ 225 ஆன்சர். இத கழிச்சா என்ன வருதுன்னு பாருங்க. 3025ல இருந்து 225 கழிக்கிறேன். 0 0
2800 கரெக்டா? அப்ப 2800 ஆன்சர். இது வரைக்கும் 6 டைப் பார்த்திருக்கோம். இது எல்லாமே பேசிக் மாடல்ஸ். சரியா? இதுக்கப்புறம் ஒரு சில டைப்ஸ் இருக்கு, அதையும் இந்த கிளாஸ்ல பார்த்துருவோம். பாருங்க. ஓகே, 1 3 5 எக்ஸெட்ரா 55. ஓகேவா? குத்திருக்கிற நம்பர் எல்லாமே வந்து பாருங்களேன். குத்திருக்கிற நம்பர் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒற்றைப்படை எண்கள். சோ ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஃபார்முலா n². சரிங்களா? ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது? n². ஆனா நல்லா புரிஞ்சுங்க, இங்க n வந்து கடைசி நம்பர்னு சொன்னீங்க சார், இங்க n 55ன்னு எடுத்துக்கலாமானா அதுதான் தப்பு. ஏன்னா சென்டர்ல ஒரு நம்பர் இல்ல. கரெக்ட் தானே? 2 4 6 8ன்னு சென்டர்ல ஒரு நம்பர் இல்ல. சோ அப்ப 55ன்னு என்ன எடுத்துக்க முடியாது. சரியா? அதுல பாதி வரும், கிட்டத்தட்ட பாதி வரும். சோ 55 முன்ன நம்பர் 54 54. சோ 54னா இல்ல 27 ஒற்றைப்படை எண் இருக்கும், 27 இரட்டைப்படை எண் இருக்கும். சரியா? சோ 55ன்ற ஒரு நம்பர், இது 54 வரைக்கும் 27 27 பிரிச்சப்பா 55 அப்படின்ற ஒரு நம்பர் ஒரு ஒற்றைப்படை எண். சோ அப்ப 28 ஒற்றைப்படை எண் இருக்கும், 27 இரட்டைப்படை எண் இருக்கும். சரியா? இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? n 28. சரியா? ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்டா நீ என்ன பண்ணுவ? n² தான் ஃபார்முலா. அப்ப 28². ஆன்சர் 784ன்னு வரும். சரியா? வேணா பெருக்கிங்க. 28 28 8 8 64 மீதி 6 8 2 16 16 6 22 2 28 56. சோ 784ன்னு வருது. சரியா? 784. சோ இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகேவான்னு பாரு. என்ன பண்ணிருக்க? 55 கடைசி நம்பரு. சோ அதுக்கு முன்ன இருக்கிற நம்பர் 54. ஏன்னா இந்த இரட்டைப்படை எண்ணை நம்மளால அதுல பாதி ஒற்றைப்படை எண் பாதி இரட்டைப்படை எண்ணுன்னு பிரிக்க முடியும். கரெக்டா? அப்ப 27 57ல பாதி 54ல பாதி 27 தானே. சோ 27 ஒற்றைப்படை எண், 27 இரட்டைப்படை எண். சரியா? அப்போ இதுல 55ன்ற நம்பரும் வந்து ஒரு ஒற்றைப்படை எண். சோ 27 ஒன்னையும் கூட்டினா 28 நம்பர் வருது. இங்க n வந்து 28 தான், 55 இல்ல. ஓகேவா? அப்போ n² அப்படின்னு போடும்போது 28². 28²க்கு ஆன்சர் 784. சரியா? எனக்கு இந்த மெத்தடே வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றவன் இன்னொரு ஷார்ட்கட் சொல்றேன் பாரு, அது தெரிஞ்சுக்க பாரு. இன்னொரு ஷார்ட்கட் எது சார் அப்படின்னா, கடைசி நம்பர் இங்க எதுங்க? 55. 55ஓட 1 கூட்டி 2ஆல வகுத்துக்க, அதை ஸ்கொயர் பண்ணிக்க, அவ்வளவுதாங்க. சரியா? கடைசி நம்பர் எது? 55. அந்த 55ஓட 1 கூட்டி 2ஆல வகுத்துக்கிற, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிற. இது டைரக்டா ஆன்சர் வரும் பாரு. 56/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். 1 2 28 2 56. சோ 28 ஸ்கொயர் பண்ணா இப்ப நம்ம பார்த்தோம் 784. அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? கடைசி நம்பரை 1 கூட்டி 2ஆல வகுத்துக்கிற, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிற. ஓகேவா? இது ஒற்றைப்படை எண்கள்ல கடைசி எண் குத்துந்தான் இந்த மெத்தடு. இங்க பாரு, இங்கேயும் ஒற்றைப்படை எண்கள் தான். கடைசி எண்ணா கொடுக்கல. அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க, உறுப்புகள் வரைன்னு கொடுத்திருக்காங்க. சோ உறுப்புகள் வரைனா என்ன அர்த்தம்? இங்க 55 உறுப்புகள் இல்ல, 55 வரைக்கும் நம்பர் இருந்துச்சு. சரியா? ஆனா இதுல இருந்த உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 28 உறுப்புகள் தான். இங்க 40 உறுப்புகள் வரை அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க. சோ 40 உறுப்புகள்னா என்ன? இங்க டைரக்டா 40ங்க. அவ்வளவுதான். உறுப்புகள் வரைன்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ற? அதே எண்ணா எடுத்துக்கிற. n வந்து 40. சோ ஃபார்முலா என்ன சொன்னேன்? ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் வந்து என்னது? n². சோ 40 ஸ்கொயர் பண்ணிக்கிற. 4 ஸ்கொயர் பண்ணா 16, ஒரு 0 ஸ்கொயர் பண்ணா 2 0. சரியா? அப்ப 1600 அப்படின்றது ஆன்சர். புரியுதா என்ன சொல்றேன்னு? இங்க 55 கடைசி எண் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்க. லாஸ்ட் நம்பர் +1/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். சரியா? இங்க உறுப்புகள் வரைன்னு கொடுத்திருந்தாங்கன்னா குத்துக்கிற லாஸ்ட் நம்பர் தான் வந்து n. சரியா? ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் ஃபார்முலா n². சோ 40 ஸ்கொயர் வந்து 1600. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 1 கியூப் 2 கியூப் எக்ஸெட்ரா n கியூபுக்கான மதிப்பு 8 2 8 1. சரிங்களா? எனில் 1 + 2 + எக்ஸெட்ரா n க்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க.
சோ இதுக்கான ஃபார்முலா என்னங்க n into n plus 1 by 2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். ஏன்னா பவர் கியூப் வந்து இதுதான் ஃபார்முலா சொன்னேன் கரெக்டா. இதுக்கான ஃபார்முலா என்னது n into n plus 1 by 2 அவ்வளவுதான், ஸ்கொயர் மட்டும்தான் வராது கரெக்டா. சோ இதுக்கான மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க 8281. புரியுதா? n into n plus 1 by 2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர் இதானே இதுக்கு ஃபார்முலா. அதுக்கான மதிப்பு தான் 8281. சோ இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சிம்பிள். இங்க ஸ்கொயர் இருக்கா, இந்த ஸ்கொயரை எடுத்துதா இந்த ஆன்சர் வந்துருமா? அப்போ ஒண்ணும் இல்லைங்க, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கேக்குறாங்க அப்படின்னா நீ ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிற. சரியா? 8281க்கு என்ன பண்ற, ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஆன்சர் வந்துரும். சொல்றது லாஜிக் புரியுதா? 8281க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஆன்சர் வந்துரும். எப்ப பெரிய வேல்யூ தந்துட்டாங்க, கியூப்ன்றது பெருசு தானே, இங்க பவர் 1 தான் இருக்கு, சின்ன வேல்யூ கேக்குறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ற, ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிற குடுத்துருக்கிற நம்பருக்கு. சார் எப்படி சார் எடுக்கணும் பாருங்க. இங்க இருக்கிற நம்பரை கடைசியில இருந்து 2 2 பிரிச்சுக்கிறேன். 9981. ஓகேவா? சோ உனக்கு ஸ்டார்ட் ஆகிற நம்பர் என்ன நம்பரு, 9ல ஸ்டார்ட் ஆகுது. ஆப்ஷன்ல 9ல ஸ்டார்ட் ஆகிற நம்பரை பாக்குற. சரியா? எது ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ஆன்சரு. இல்ல சார் 2 நம்பர் ஸ்டார்ட் ஆகுது, வேற வழியே இல்ல. அப்போ இன்னொரு ஐடியா தரேன் பாரு. கடைசி நம்பர் நம்மளுக்கு ஸ்கொயர் டேபிள் தெரியும்ல, என்னது 4 1 1 2 2 4 3 3 9 4 4 16 5 5 25 அப்படி ஏதுவோம். அதுல 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ல எது எதுக்கு ஆன்சர் 1ல முடியுதுன்னு பாரு. 1க்கு முடியும், 9க்கு முடியும். சரியா? 9 9 81 கரெக்டா. அதே மாதிரி 4 1 1 இது ரெண்டுமே தான் ஆன்சர்ல எதுல முடியுது, 1ல முடியுது. சரியா? அப்போ உனக்கு வர ஆன்சர் கண்டிப்பா 1ல முடியணும், இல்லனா 9ல முடியணும். இதுல எது ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சரு. சரியா? 91 தான் ஆன்சர் இருக்கு. நீ வேணா உனக்கு டவுட்டா இருந்தா 91 பெருக்கி பாரு, 8281 வந்துடும். சரியா? லாஜிக் புரியுதா? இப்படி போற கத்துக்க உக்காந்து இதுக்கு சம்மு தெரியல விட்டு வந்துடாத. ஓகேவா? 8281 நீ கடைசி இருந்து 2 2 நம்பரா பிரிச்சுக்கிற. 9981 இப்படிதான் போடணும். இங்க போடுற நம்பர் இங்க எந்த நம்பர் போடுறியோ அதே நம்பர் தான் மேல போடுற. சரியா? சோ 81க்கு முன்ன வரைக்கும் எது வரும், 9 9 81 தான் வரும். சோ மீதி அதை விட்டு இங்க இருக்கிற 9 வச்சு சம் போடு. இல்லையா நான் ஃபுல்லா இந்த சம் போட்டு காமிங்க சார் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. பாருங்க 9 9 81 மீதி 1, 82ல 81 போச்சுன்னா மீதி 1. இந்த 81 அப்படியே இறக்கிய 2 நம்பரா இறக்கிற. சரியா? இப்ப பாருங்களேன், மேல எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை 2ஆல பெருக்கி இங்க எழுதிக்கிற. அப்போ பாருங்க 9 2ஆல பெருக்குனா இங்க 18 அதை எழுதிட்டேன். இப்ப இங்க ஏதோ ஒரு நம்பர் போடுறேன், அதே நம்பர் தான் இங்க போடுறேன். அப்படி அந்த போட்டு நான் பெருக்கும் போது எனக்கு இந்த 181 வரணும். நான் என்ன பண்றேன், 1 போடுறேன். இங்க 1 போட்டா இங்கேயும் 1 தான் போடணும். சோ ஓர் 181 181 ஆன்சர் 0 வந்துச்சு பாருங்க. அப்ப 91 ஆன்சர். புரியுதா? இது டிவைட் வேணா நான் இன்னொரு தடவை இங்க கூட போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 8 2 8 1 இது எப்படி பிரிக்கணும், கடைசியில இருந்து 2 2 நம்பரா பிரிச்சுக்கணும். ஓகேவா? 9 9 81 ஏன்னா 82க்கு முன்ன வர ஸ்கொயர் நம்பர் அதுதான். சரியா? சோ 82ல 81 போச்சுன்னா மீதி 1. இந்த 181 அப்படியே இறக்கிற. சரியா? இப்போ ஒண்ணும் இல்ல, 9 2ஆல பெருக்கி இங்க 18 எழுதிக்கிற. ஓகேவா? இங்க ஒரு நம்பர் போட போற, அதே நம்பர் தான் மேலேயும் போடணும். சோ அந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பரை பெருக்கினா எனக்கு இந்த நம்பர் வரணும். அது எந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தான். சோ இங்க 1 போட்டீங்கன்னா இங்கேயும் 1 தான் போடுறேன். ஓர் 181 181. சோ மைனஸ் பண்ணீங்கன்னா 0ன்னு வந்துடும். சரியா? அப்ப 91 தான் ஆன்சர். இந்த கான்செப்ட் புரியுதா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? இந்த சம் பாருங்க. இங்க 1 + 2 + 3 எக்ஸெட்ரா n = 45. அதாவது சின்ன நம்பர் கொடுத்துட்டாங்க. n × n + 1/2 கான மதிப்பு 45. ஓகேவா? n × n + 1/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயருக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா? சின்ன வேல்யூ கொடுத்துட்டு பெரிய வேல்யூ கேக்குறாங்க.
கரெக்டா? பெரிய வேல்யூ கேக்குறாங்கன்னா இதுக்கும் இதுக்கும் என்னப்பா டிஃபரன்ஸ்? ஒரு ஸ்கொயர் தான் டிஃபரன்ஸ். கரெக்டா? இங்க ஸ்கொயர் போட்டுருந்தா என்ன வந்துக்கும்? இந்த ஆன்சர் வந்துக்கும். அப்போ இந்த பக்கம் நீ ஸ்கொயர் போடுற அப்படின்னா அந்த சைடு இருக்கிற நம்பருக்கும் ஸ்கொயர் போட்டுக்கணும்ல. அப்போ 45 ஸ்கொயர், அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? இத நீ ஸ்கொயர் பண்ணி ஆன்சரா கொடுத்தாங்கன்னா 2025ன்னு வரப்போகுது. 45 ஸ்கொயர் பண்ணா 2025. ஓகேவா? கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்க. சின்ன வேல்யூ, அதாவது பெரிய வேல்யூ கொடுத்துட்டு சின்ன வேல்யூ கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிற. சரியா? சின்ன வேல்யூ கொடுத்துட்டு பெரிய வேல்யூ கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணிக்கிற. அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஸ்கொயர் பண்ணா போதும். சார் இங்க கியூப் இருக்கு சார், அதனால கியூப் பண்ணிட்டா அப்படின்னா தப்பு. ஃபார்முலா பிரகாரம் போடுறாங்க. சோ இதுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் இந்த ஸ்கொயர் தான். அந்த ஸ்கொயரை நீ ரைட் சைடு பண்ணிட்ட அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்க. நெக்ஸ்ட் பாருங்க. சோ இன்னைக்கு பார்த்த பாத்தியா, இதுல ஒரு 10 டைப் பார்த்திருக்கோம். இதை பேஸ் பண்ணி நான் ஒரு 2 சம் தரேன். அதை வந்து ஆன்சர் நீங்க போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது இல்லாம இன்னொரு பார்ட்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்தை, அதாவது எண்ணியல முடிச்சிருவோம். சரிங்களா? சோ இதுல பாருங்க. சோ இதாங்க அந்த 2 क्वेश्चन. 1 cube plus 2 cube plus etc k கியூபுக்கான மதிப்பு 36100 எனில் 1 plus 2 plus 3 etc k கான மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறேன். சரிங்களா? ரெண்டாவது क्वेश्चन 1 plus 2 plus 3 etc n கான மதிப்பு p எனில் 1 cube plus 2 cube plus etc n கியூபுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறேன். சோ இதுல இந்த மாடல் நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறப்பு தொடர்களை மட்டும் பார்த்திருக்கோம். இது இல்லாம ஏபிஜிபி பெருக்கு தொடர் வரிசை, கூட்டு தொடர் வரிசையில பேசிக் சம்ஸ்லாம் இருக்கும். சரியா? அதை பார்ப்போம். அது இல்லாம ஒரு சில சம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? அதை நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருவோம். சோ தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி.